திமுகவின் அசைக்க முடியாத கோட்டையா? 2026 தேர்தல் களம். அறிவோம் அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்கப் போவது திருநெல்வேலி மாவட்டத்தின் மிக முக்கியமான தொகுதியான பாளையங்கோட்டை பற்றி. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படும் இந்த தொகுதி வரப்போகும் 2026 தேர்தலில் யாருக்கு சாதகமாக இருக்கப் போகிறது? 2021 மற்றும் 2024 தரவுகள் சொல்லும் உண்மை என்ன? அலசுவோம் வாருங்கள். திமுகவின் அசைக்க முடியாத பலம். பாளையங்கோட்டை என்றாலே அது திமுகவின் கோட்டை என்பது மீண்டும் மீண்டும் நிரூபிக்கப்பட்டு வருகிறது. 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் மு. அப்துல் வஹாப் அவர்கள் சுமார் 89,000 வாக்குகள் பெற்று அமோக வெற்றி பெற்றார். அதன் தொடர்ச்சியாக 2024 நாடாளுமன்ற தேர்தலிலும் காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸ் அதே 89,000க்கும் அதிகமான வாக்குகளை பெற்று தனது செல்வாக்கை தக்கவைத்துக் கொண்டார். இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், பாஜக மற்றும் அதிமுக கூட்டணிகள் எவ்வளவு முயன்றாலும் திமுகவின் வாக்கு வங்கியில் ஒரு சிறு ஓட்டையை கூட போட முடியவில்லை. சொல்லப்போனால் இந்த தொகுதியில் திமுகவின் வெற்றி வாய்ப்பு என்பது 100 விழுக்காடு உறுதி செய்யப்பட்ட ஒன்றாகவே தற்போதைய நிலவரப்படி தெரிகிறது. விஜயின் வருகையும் சிறுபான்மையினர் வாக்குகளும். இப்போது தமிழக அரசியலில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம். பாளையங்கோட்டையில் கிறிஸ்துவ மற்றும் சிறுபான்மையினர் வாக்குகள் மிக அதிகம். சுமார் 30,000 முதல் 40,000 வாக்குகள் வரை இங்கே தீர்மானிக்கும் சக்தியாக உள்ளனர். விஜய் ஒருவேளை திமுகவின் இந்த வாக்கு வங்கியிலிருந்து ஒரு 5 விழுக்காடு வாக்குகளை பிரித்தால் கூட திமுகவுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது. ஏனென்றால் அவர்களின் வெற்றி வித்தியாசம் அவ்வளவு அதிகமாக உள்ளது. ஆனால் இது யாருக்கு ஆபத்து தெரியுமா? அதிமுகவுக்குத்தான். அதிமுகவுக்கு ஏற்படப்போகும் பின்னடைவு. ஏற்கனவே 2024 தேர்தலில் அதிமுக இங்கே 4ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டு மிக குறைந்த வாக்குகளையே பெற்றது. இப்போது விஜய் களமிறங்கினால் அவர் திமுகவின் வாக்குகளை பிரிப்பதை விட எஞ்சியிருக்கும் அதிமுகவின் வாக்குகளையும் பொதுவான வாக்குகளையும் ஈர்க்கவே அதிக வாய்ப்புள்ளது. இது அதிமுகவை இந்த தொகுதியில் இன்னும் பலவீனமாக்கும். இது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக அமையும். எங்களின் கணிப்பு. ஒட்டுமொத்தமாக பார்த்தால் பாளையங்கோட்டையை பொறுத்தவரை திமுக ஒரு இரும்புக்கோட்டையாக திகழ்கிறது. எதிரணிகள் ஒன்று சேர்ந்தாலும் புதிய சக்திகள் உள்ளே வந்தாலும் 2026 ஓலும் உதயசூரியன் இங்கே பிரகாசிக்கவே அதிக வாய்ப்பு உள்ளது என்பதுதான் அறிவோம் அரசியல் குழுவின் தற்போதைய கணிப்பு. இந்த கணிப்பு பற்றி உங்கள் கருத்து என்ன? கமெண்ட் பகுதியில் சொல்லுங்கள். இது போன்ற அரசியல் அலசல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் அறிவோம் அரசியல் சேனலுடன். நன்றி.